தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பாஸ்கா என் கிழமைகளிலே சனிக்கிழமை. துணிவு. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம அன்றாட வாழ்விலே நமக்கு தேவையான ஒரு குணம் இந்த துணிவு என்பது. இந்த துணிவை பற்றி சொல்லுகின்ற பொழுது அதற்கு அச்சமின்மை, பயமின்மை, அஞ்சாமை, துணிச்சல், தெளிவு என்று வெவ்வேறு பதார்த்தங்களை பயன்படுத்தி சொல்லப்பட்டிருக்கின்றது. துணிவு என்பது நாம் எவ்வளவு பலவீனர்களாக குறைபாடுள்ளவர்களாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அவைகளை திருத்திக் கொள்ள முனைவதுதான் துணிவினுடைய தொடக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நமக்கு என்ன நேர்ந்தாலும் சரி, நமது லட்சியத்தை நாம் எடுத்த அந்த காரியத்தை நிறைவேற்றியே தீர வேண்டும். பாதியிலே விட்டுவிடாமல் அதை நிறைவே நோக்கி இட்டுச் செல்ல வேண்டும் என்பதே துணிவினுடைய பயணமாக இருக்கின்றது. நமக்கு முன்னால் நிற்பவர் யாராக இருந்தாலும் சரி, எத்தகைய மனிதர்களாக இருந்தாலும் சரி, நாம் உண்மையை உறுதியாக அறுதியிட்டு கூற வேண்டும். ஆனால் அதையும் மென்மையாக கூற வேண்டும். இதுதான் துணிவனுடைய நிறைவாக சொல்லப்படுகின்றது. நமக்கும் இறைவனுக்கும் இருக்கின்ற உறவு தளம்தான் நாம் துணிவோடு வாழ நம்மை வழிநடத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு குழந்தை தனியாக இருக்கின்ற பொழுது பயந்து கொண்டிருக்கும். அதே அவருடைய தாயோடு தந்தையோடு நின்று கொண்டிருக்கின்ற பொழுது அதற்கு ஒரு வலிமை கிடைத்ததாக இருக்கும். தன்னை எல்லா விதமான ஆபத்திலிருந்து என் பெற்றோரை காத்துக்கொள்வார்கள் என்று சொல்லி. ஆகவே அது துணிவோடு செயல்பட ஆரம்பிக்கும். அதை போலவே நாம் தனிமையிலே இந்த உலகில் நிற்கின்ற பொழுது நம்மை சூழ்ந்து இருக்கின்ற எல்லா நிகழ்வுகளும் நம்மை பயப்படுத்த ஆரம்பிக்கும், நம்மை பலவீனப்படுத்த ஆரம்பிக்கும், நம்மை சோர்வுறச் செய்ய ஆரம்பிக்கும். ஆனால் நம்மோடு நமக்கு துணையாக ஆண்டவரை வைத்து கொண்டிருக்கின்ற பொழுது, நம் சார்பாக ஆண்டவரை துணைக்கு அழைக்கின்ற பொழுது, ஆண்டவர் நம் சார்பாக செயல்படுகின்ற பொழுது நாம் ஒவ்வொருவரும் துணிவு பெற்ற மக்களாக, ஆற்றல் பெற்ற மக்களாக, புது வலிமை பெற்ற மக்களாக மாற்றப்படுகிறோம். இப்படி மாற்றப்படுகின்ற பொழுது மட்டுமே இறைவன் கொடுக்கின்ற துணிவை கொண்டு நம்மால் ஆண்டவரை இந்த உலகிற்கு அறுதியிட்டு கூற முடியும். ஆண்டவரின் சார்பாக இருக்கின்ற பொழுது எனக்கு எதிராக நிற்பவர் யார் என்று சொல்லி பவுலுடையார் கேட்டு தன்னிலே இருக்கின்ற ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற பலனை வெளிப்படுத்தி காட்டுகின்றார். திருப்பாடல் 18:29 படிக்கிற பொழுது, ஆண்டவரே துணையுடன் எப்படையும் வெல்லுவேன், இம்மதிலையும் தாண்டுவேன் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் இறைவனோடு இருக்கின்ற அந்த உறவின் துணிவை வெளிப்படுத்தி காட்டுகின்றார். அந்த ஆண்டோடைய உடனிருப்பு நமக்கு துணிவை தரும். திருத்தூதர்கள் பயந்தவர்கள் தான், இயேசுவை தனியாக விட்டுவிட்டு ஓடிப்போனவர்கள் தான், தன்னுடைய பழைய வாழ்விற்கு நோக்கி திரும்பி சென்றவர்கள் தான். ஆனால் அவர்கள் இயேசுவின் அனுபவத்தை முழுமையாக பெற்றவுடன் அவருடைய செயல்பாடை கண்டு அனைவரும் வியந்து போனார்கள். இவர்களுக்கு எங்கிருந்து இந்த துணிவு வந்தது? இத்தகைய ஆற்றலை கொடுத்தது யார் என்கின்ற ஒரு வியப்பு அந்த யூத சங்கத்திற்கும் மூப்பர்களுக்கும் அங்கு இருந்த மக்களுக்கும் வரக்கூடியதாக அமைந்திருந்தது. காரணம், அவர்கள் துணிவோடு பேசிய விதம், இயேசுவை அறிக்கையிட்ட விதம், இயேசுவுக்கு சான்று பகர்ந்த விதம். இத்தகைய வலிமை பெற என்னென்ன நிகழ்நிலைகள் இருந்தன என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் சொல்லி காட்டப்பட்டிருக்கின்றது. முதலாவதாக அவர்கள் இயேசுவோடு இருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. நாம் இயேசுவோடு இருக்கின்ற பொழுது மட்டுமே, இணைந்து இருக்கின்ற பொழுது மட்டுமே நாம் வலிமையும் ஆற்றலும் பெற்ற மனிதர்களாக மாறுவோம். கிறிஸ்துவோடு இணைகின்ற பொழுது புது படைப்பாக மாற்றப்படுகிறோம் என்று சொல்லி 2 Corinthians 5:17 படிப்பதை போல நாம் இயேசுவோடு இணைகின்ற பொழுது, இயேசுவோடு இணைவது என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒப்பற்ற ஒரு வாய்ப்பு. கல்வாரி தெய்வீக திருப்பலி, அவருடைய உடலையும் இரத்தத்தையும் உண்டு பருகி அவரோடு இணைந்திருப்போம். அவரோடு இணைந்திருக்கின்ற பொழுது நாம் புது வலிமை பெறுவோம், நாம் பலன் கொடுக்கக்கூடிய மக்களாக மாறுவோம். நம்முடைய செயல்கள் நம்மோடு இருக்க மனிதர்களுக்கு வியப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இரண்டாவது, நாங்கள் யாருக்கு கீழ்ப்படிவது? உங்களுக்கா கடவுளுக்கா? நாங்கள் கடவுளுக்கே கீழ்ப்படிவோம் என்று சொன்னார்கள். அதே போல நம்முடைய அன்றாட வாழ்விலே ஆண்டவரை முன்னிலைப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும்.
நான் திருப்பலிக்கு வருகின்றேன், நற்கரணை பந்தியில் அமர்கின்றேன், அவருடைய உடலையும் இரத்தத்தை உண்டு பருகுகின்றேன், அந்த அனுபவத்தை பெற்றிருக்கின்றேன். அந்த அனுபவம் என்னோடு நின்றுவிடக்கூடாது. என்னுடைய அன்றாட வாழ்விலே நான் இயேசுவை முன்னிலைப்படுத்துவராக இருக்கிறேன். என்னுடைய சொல்லிலும் என்னுடைய செயலிலும். எப்படி ஆதி திருச்சபையிலே சிதறிப்போன மக்கள் செய்தது, இயேசுவை அனுபவித்த மக்கள் அதை தன்னோடு இருக்கின்ற மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள், இயேசுவை முன்னிலைப்படுத்தினார்கள். நம்முடைய அன்றாட வாழ்விலே நம்முடைய பேச்சிலும் நம்முடைய செயலிலும் இயேசு வெளிப்பட வேண்டும். இயேசுவை இந்த உலகிற்கு நாம் காண்பிக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் நடமாடும் இயேசுவாய் மாற வேண்டும். அப்படி நாம் மாறுகின்ற பொழுது நிச்சயமாக இயேசுவின் அருள் நம்மிலே தங்கும். நம்முடைய வார்த்தையும் நம்முடைய வாழ்வும் பிறரை பாதிக்கக்கூடியதாக இருக்கும், வியப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ள, இயேசுவை தேடி வர அவர்களுக்கு துணை புரியக்கூடியதாக இருக்கும். ஆகவே அன்பு சகோதரமே, இந்த நாளிலே இத்தகைய துணிவை பெற கடவுள் நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மோடு இணைய, உம்முடைய பிரசன்னத்தில் நடக்க, உம்முடைய அனுபவத்தை பெற்றுக்கொண்ட அனுபவத்தை எங்கள் வாழ்க்கையிலே எங்களுடைய சொல்லாலும் செயலாலும் வெளிப்படுத்தி காட்டக்கூடிய துணிவை எங்களுக்கு தாரும். உம்மை பிரதிபலிக்கின்ற பொழுது எங்களை சூழ்ந்து எதிர்படுகின்ற எல்லா விதமான எதிர்ப்புகளையும் வென்றெடுக்கின்ற ஆற்றல் மிகுந்த துணிவை எங்களுக்கு தாரும். ஏனெனில் நீர் எங்கள் உள்ளத்திலே தங்கி இருக்கின்றீர், எங்கள் சார்பாக இருக்கின்றீர், எங்களுக்கு துணையாக இருக்கின்றீர். திருப்பாடல் வரிகள் சொல்வதை போல, உன் பக்கம் 1000 விழுந்தாலும் உன் வலப்பக்கம் 16,000 விழுந்தாலும் எதுவும் உன்னை தாக்காது. ஏனெனில் நீர் ஆண்டவரை புகழமாக்கி கொண்டிருக்கின்றாய், ஆண்டவருடைய உறவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்கின்ற வார்த்தை கேட்ட போல நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமது துணையிலே உமது உறவிலே வாழ்கின்ற மக்களாக இருக்க எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். உன்னை காப்பவர் அயர்வதில்லை, உன் கால் இடற விடுவதில்லை, உன்னை கைவிட்டு பிரிவதில்லை, உன்னோடு உயிராய் இணைந்திருப்பார். உன்னை காப்பவர் அயர்வதில்லை, உன் கால் இடற விடுவதில்லை, உன்னை கைவிட்டு பிரிவதில்லை, உன்னோடு உயிராய் இணைந்திருப்பார். பகலின் வெயிலோ இரவின் நிலவோ தீமை செய்யாது அஞ்சாதே, புயலும் மழையும் புவியை சூழ்ந்தால் தீமை செய்யாது திகையாதே. கண்ணான தேவன் எந்நாளும் காப்பார், கவலையோ கலக்கமோ